எங்களின் அழைப்பை ஏற்று வருகிற 19ஆம் தேதி வெளியாக போகின்ற எங்களது மக்கள் தலைவா படத்தின் எங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் அழைப்பை ஏற்று வருகிற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகம் எங்கும் வெளியாகக்கூடிய எங்களது மக்கள் தலைவா திரைப்படத்திற்கு திரைமுன்னேற்றத்துக்கு வந்திருந்த அத்தனை என் பாசமான என் நட்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இணையதள வலைத்தள நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ரொம்ப சிரமப்பட்டு பல்வேறு சிரமங்களுக்கு இடையே படம் பண்ணி சென்சார் வாங்கி இன்னைக்கு ரிலீஸ் அளவு கொண்டு வந்த எனது ஆரூர் அண்ணன் திரு கவிதாலய சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய ஆரூர் சகோதரர் திரு வருண் அக்னி என்கிற வெங்கட் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பல வருஷம் காமெடியனா, வில்லன் காமெடியனா, குணச்சித்திர கேரக்டரா, டைரக்டரா, வசனகர்த்தாவா, கதை வசனகர்த்தாவா பயணிச்ச என்னைய ஏன் இவர் ஹீரோவை நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனையில் முதல் முறையாக படத்தின் கதாநாயகனாக்கிய ஒரு நல்ல மூளைக்கு சொந்தக்காரர், ஒரு தூய சிந்தனைக்கு சொந்தக்காரர், ஒரு தொலைநோக்கு சிந்தனைக்கு சொந்தக்காரர், அன்பு சகோதரர் இயக்குனர் திரு என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் கூட நடித்த அன்பு அண்ணன் நடிகவேல், என்னுடைய உடன்பரவா சகோதரர் எம்.ஆர். ராதாரவீரன் அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்து நடித்த நாஞ்சில் சம்பத்தன் அவர்களுக்கும், பல கருப்பையன் அவர்களுக்கும், என்னுடைய நண்பராக நடித்த என் பாசமிகு கஞ்சா கருப்பன் அவர்களுக்கும், வருண் அவர்களுக்கும், என்னுடன் சேர்ந்து ஹீரோயின் நடித்த அந்த சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ஏதோ ஒரு 10ஓட 11 படம், சின்ன படம் அப்படின்னு எழுதிடுவாங்க, சொல்லிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே பயமுறுத்தினாங்க. ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு கை கொடுக்கும் போது நான் பல பிரிவுகளை உட்காந்து நின்றுருக்கேன் வாசலில். கை கொடுத்து சந்தோஷமாக ஓகே தலைவா, சூப்பர் தலைவான்னு சொல்லுவீங்க. ஆனால் மறுநாள் விமர்சனத்தை பார்க்கும்போது நேற்று கொடுத்த கை தானாது, சிரிச்ச முகம் தானாதுங்கிற அளவுக்கு ஷாக் ஆகிடும். இன்றைக்கி அப்படி தான் படம் சூப்பர் தலைவா, எக்ஸ்ட்ரானரி தலைவா, வேறு லெவல் தலைவா, கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை தலைவான்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நான் விடிஞ்சு நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன். நீங்கள் நாளைக்கு என்ன சொல்ல போகிறீங்க, வச்சு செய்ய போகிறீங்களா, வைக்காமல் செய்ய போகிறீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்னதான் நீங்கள் ஆதரவு கொடுங்கனாலும் உங்கள் மனசில் உள்ளதான் செய்வீங்க, உங்கள் மனசில் பட்டதான் செய்வீங்க. அதான் ஒரு பத்திரிகையாளருக்குரிய சிறப்பு. அதை நாங்கள் நான் அன்றைக்கி ஆடியோ மீடியாவில் சொன்னேன், என்னுடைய நிறைகுறலை சுட்டி காட்டி வளர்த்துருக்கீங்க. இந்த படத்தோட நிறைகுறலையும் சுட்டி காட்டுங்க. முக்கியமாக இந்த படத்தோட ப்ளஸ் நிறையா சொல்லுங்கள். குறைகளை மட்டுமே நீங்கள் தம்ப்லைனில் போட்டுறீங்க, உள்ளே போய் பார்க்க முடியாத அளவுக்கு போட்டுறீங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா நல்லா விமர்சனம் பண்ணிருக்கீங்க. பார்க்க ஆர்வம் தூண்டும் போது தம்ப்லைன் போடுறீங்க, உள்ளே போய் பார்த்தா என்ன படம் தேராது போட்டிருக்க, பெரிய தலைவலி, என்னடா படாது வச்சு செஞ்சுட்டாங்க, ஐயோ போயிடாத, இப்படிலாம் தம்ப்லைன் பண்ணுறீங்க. உள்ளே போய் பார்த்தா நல்லா பேசுகிறீங்க. அந்த உள்ள மனசை வெளியிலையும் அந்த தம்ப்லைனையும் நல்ல படம் தான் சில குறைகள் இருக்குன்னு வேறு மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டிங்கன்னா எங்களை மாதிரி ஒரு சின்ன படங்களை நம்பி எடுக்கிற, என்ன மாதிரி ஒரு நடிகரை நம்பி எடுக்கிற ப்ரொடியூசருக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எவ்வளோ பேர்லாம் கோடியாக சம்பாதிச்சு ரொம்ப நல்லா இருக்காங்க. சினிமாவில் நாங்கள் இன்னமும் ஒரு சாதாரண நிலைமையில தான் இருக்கும். இவ்வளோ படங்கள் நடித்தாலும் இன்னும் ஒரு சாதாரண நிலைமையில தான் இருக்கும். அதான் உண்மை. அதை உணர்ந்து இந்த படத்தை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு எழுதி இந்த படத்தை தமிழகம் பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுடைய பாதம் அணிந்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எப்படி இந்த விமர்சனத்தை எடுத்து தான் போகிறீங்க. இது மக்கள் முட்டாள் நினைக்கிறாங்களா, யாரை முட்டாள் நினைக்கிறாங்கன்னு. அதனால் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க தலைவா, இப்போ நான் சொன்ன தப்பாயிடும். ஆமாம், சத்தியமா அந்த மாதிரி இல்லை. இந்த சமீபத்தில் இந்த படம் ஷூட்டிங் நடக்கப்பட்ட ஆண்டு உங்களுக்கு தெரியும். இந்த படம் ஆடியோ டப்பிங் இப்போ ஆண்டு டப்பிங் தெரியல கேட்டுங்க. இந்த படம் எடுக்கும் போது தாவேகா நிற்கவே இல்லை எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணல. உங்களுக்கு தெரியும் தாவேகா எத்தனை சீட்டுகளை பெறுன்னு கூட யாருக்கும் தெரியாது. இந்த படம் ஷூட்டிங் நடிக்கும் போது எலெக்ஷனே வரல. இது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் முடிக்கப்பட்டு 4 மாதத்துக்கு முன்னாடி டப்பிங் முடிக்கப்பட்டு இப்போ ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் தான் உண்மையை தவிர இந்த படத்தோட கிளைமாக்ஸுக்கும் இப்போ நீங்கள் கேட்குற இந்த தாவேகா ஆட்சியோட இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது எங்கள் சென்சாரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்சார் டேட்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதான் உண்மை. இதுக்கு இவரே பதில் சொல்லுவார். ஏன்னா டைரக்டர் இது ரெஸ்பான்ஸ். உண்மையிலே ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டம். அந்த பாதையில் நான் நடந்திருக்கேன்.
எனக்கு நிறையா அந்த அனுபவங்கள சொல்லியிருக்கேன். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்னு நம்ம டேட்ட போட்டு அடிச்சிருவோம். அடிச்சா அது ரிலீஸ் பண்ணாம மாறிரும். அதனால எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கோம்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகர் பட்டாளத்த வச்சு எடுத்த நம்ம தயாரிப்பாளர், நம்ம கவிதாலயா அண்ணன் சரவணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றிய சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய மாம்சு வருணுக்கு ரொம்ப நன்றிய சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா, அவரும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாரு. அத மறக்க முடியாத சூழலு. அது மாரி இப்ப அண்ணன் வந்து ரவிமரியா வந்து நிறையா படங்கள் எனக்கு கதை வசனம் எழுதும்போது சொல்லியிருக்காரு. ஆனா, அவர் கூட நான் நடிக்கல. அவர் காம்பினேஷன் எனக்கு கிடைக்கல. இந்த படத்துல முழுக்க முழுக்க அவரோட ட்ராவல் பண்றாப்புல இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றிய சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு அச்சாணியா இருந்த ராம்தேவுக்கு ஒரு பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன்னா, அவருக்கு சல்ட்டே அடிக்கணும். கடைசி சீன் வைக்கவும் நானே பார்த்து நான் ஒரு காமெடி இருந்தேன். இவர பார்த்து நான் சிரிச்சுட்டேன். அதுதான் பெரிய விஷயம். அண்ணே கவிதாலயா சரவணனே நடிச்சிருக்காரு. ஆனா, விக்கு வச்சிருக்காரு. எனக்கு அது கொஞ்சம் அடையாளம் தெரியல. யாரோ ஒரு புது ஆள் மாரி இருக்கு அப்படின்னு. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நினைக்கும்போது சந்தோஷம். ராதாரவி நடிச்சிருக்காங்க. பேரரசு சித்தப்பா நடிச்சிருக்காரு. பழக்கருப்பையா ஐயா அப்பா நடிச்சிருக்காரு. நாலி சம்பத் ஐயா பிரம்மாண்டமான ஒரு நடிகர். அவர் எந்த பக்கட்டுமே கரெக்டா இருப்பாரு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயத்த யூஸ் பண்ணியிருக்காரு ராம்தேவர். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா போட்ட தோசை 19ஆம் தேதி எல்லாரும் ஃப்ரீயா சாப்பிடலாம். நல்லா சாப்பிடுங்க. இத பார்த்து நிறையா பேர் ரசிப்பீங்க. அடுத்து இப்ப அரிசி சின்னம் வச்சுட்டோம். அடுத்த சின்னம் என்ன வைக்க போறீங்க? மக்கள் சப்போர்ட் பண்ணட்டும். ஆமா. ஏன்னா, இப்ப அரிசி சின்னம் நாங்க வச்சுட்டோம். உள்ள அடுத்தது உள்ள வெளிய. அடுத்த சின்னம் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே இதே டீமு அடுத்து இந்த படம் 100வது நாள் ஓடி அந்த வெற்றி விழாவை கொண்டாடிட்டு நாங்க அடுத்து ஷூட்டிங்கில பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.